Anybody here?
நான் அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எஸ் சார், ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோம் சார். ஓகே குட். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேஸ். முன்னாடி மாதிரி இல்லை. இது வரைக்கும் 7 பேர் மிஸ் ஆகிருக்காங்க. அதில் 5 பொண்ணுங்க, ஒரு வயசான அம்மா. இது எல்லாமே 6 மாதத்தில் நடந்திருக்கு. இது முடியதே இல்லை, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக இந்தியாவிலேருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் மிஸ்ஸிங். அவன் பிளான் பண்ணி பண்ணுறான். யாருன்ட்டு தான் தெரியுதில்ல. பிடிக்கணும். இதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கானா இல்லை டீமே செயற்படுதா தெரியுதில்ல. நாம் அவனை சீக்கிரமாகவே நெருங்கணும். அதான் மக்களுக்கு சேஃப். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இயர் நம்ம டீம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான மீட்டிங் தான் இது. எல்லா டீமை விட எங்கள் டீமில் ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக வரணும். அதுக்காக இப்போ இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளை சுற்றி நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ டெவலப் ஆனாலும் பெண்கள் சிறுவர் வன்முறை மட்டும் குறையவே இல்லை. டெல்லி சம்பவம் முதல் இப்போது இங்கே நடக்கிற சம்பவங்கள் வரையும் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு இன்னும் முடிவே இல்லை. இன்றைக்கி பெண்கள் எவ்வளவோ சாதனை புரிஞ்சு விண்வெளி வரைக்கும் போயிட்டாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை ஓய்ட மாதிரி இல்லை. இதுக்கு என்னதான் தீர்வு? இதை பற்றி தான் செய்ய போகிறோம். இதை பற்றி பல்நாட்டில் பல பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கான சரியான சொல்யூஷனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. எந்த மாற்றமும் நடக்கலை. பல பெண்கள் அமைப்புகளும் சிறுவர் பாதுகாப்பு மையங்களும் இயங்கிக் கொண்டே தான் இருக்குது. பட் அவங்களாலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியலை. எங்களால் எப்படி? நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் இதுக்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆண்கள் பெண்களை விட உடல் ரீதியாக பலமாக இருக்காங்க. அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும். ஆண்களால் மட்டுமில்லை, பெண்களாலே பெண்களுக்கு பல துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஃபேஸ்புக் மூலமாக கேர்ள்ஸ் முகம் தெரியாத நபர்களை ஃப்ரெண்டாக ஆட் பண்ணுறதுனாலேயும் அவங்களோட ஃபோட்டோஸை போடுறதுனாலேயும் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸை இன்டர்நெட் மூலமாகவும் அவங்க முகம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த காலத்து சூழ்நிலைகளை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். டெல்லி சம்பவத்தை எடுத்துக்கொண்டாலே அந்த மிட் நைட்டில் அந்த பாய் ஃப்ரெண்டோட போனதுனால தானே அந்த சம்பவமே நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். மது, வந்ததுலேருந்து நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். வாட்ஸ் யூ ப்ராப்ளம்? சாரி கைஸ். வர செமஸ்டர் லீவுக்குள்ளே இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட் எங்கே? ஆமா, மது எங்க? இந்த டைமுக்கு வந்திருக்கணுமே. வெள்ளவத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டாலும். ஹே, 3 மாசமா ராகிங்லயே ஓட்டிட்டோம்பா. 6 மாசமா. ஓகே. செமிஸ்டர் ஹாலிடேஸ் வருது, எங்கேயாவது போலாமா? நான் எனி டைம் ரெடிப்பா. அப்படின்னா எங்க போலாம்? எங்கனாலும் ஓகே, பட் பக்காவா என்ஜாய் பண்ணணும். போன ஹாலிடேக்கு போன இடம் ரொம்ப போர், அது வேணாம். எனக்கு தெரிஞ்ச அவுட்டர் சிட்டியில் ஒரு பிளேஸ் இருக்கு. என் மாமாவோட கெஸ்ட் ஹவுஸும் அங்கே தான் இருக்குது. அங்கே போட்டிங், அது பக்கத்தில் ஜங்கிள் எல்லாம் இருக்குது. நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம். அப்போ போகிறோம், கலக்கிறோம். அப்பா, யூனிவர்சிட்டியால் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோமா வேணும்? அது வந்துப்பா 5000. அப்பாட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லையே. சரிம்மா, அப்போ ஏற்பாடு பண்ணுறேன், போயிட்டு வா.
இருங்க. அப்புறம் கேஸ் என்னமாகி போகுது? சார் ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் இது எதுவும் பணத்துக்கு நடக்கிற மாதிரி தெரியலை. இதில் அண்டர் கிரவுண்ட் குரூப்போ வேறு எந்த கேங்ஸ்டர்ஸோ சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியலை. சார் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் விசாரித்து பார்த்ததில் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை சார். ஏதோ புதுசாக இருக்கு. இந்த கேஸோட சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே விசாரிச்சிட்டோம். இந்த கேஸில் எல்லா வழியிலையும் மூவ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் அவனை நெருங்க முடியலை. ஸோ இது வரைக்கும் எந்த தடையும் கிடைக்கல. அவன் இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்கான். ஆனால் இது முடிவில்லை. நிச்சயம் அடுத்த வாட்டி ஏதாவது பண்ணுவான். ஆனால் அது டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே மக்கள் போகிறத நிறுத்த முடியாது. அங்கே வர ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு. அதனால் இனியும் இந்த மிஸ்டேக் நடந்துடக்கூடாது. ஓகே மிஸ்டர் பிரேம், நீங்கள் நோட் சைடை பாருங்கள். சதீஷ் அவுட் ஆஃப் சிட்டியை கவர் பண்ணுங்கள். பிரியா பீச் சைட் பார்க்கட்டும். ஓகே. வேட்டையாடி பழினோன் வேட்டையை நிறுத்த போரில்லை. நாம் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒரு உயிரை பழி வாங்கும். ஜாக்கிரதையாக இருங்க. எஸ் சார். எஸ் சார். சிறு நினைவே போதும் என்பேன், கனவினையே தாங்கிக் கொள்வேன். ஒன்றும் தோன்றவில்லை எனக்கு, இந்த நட்பு போதும் நமக்கு. காற்றசைவே தேவையில்லை, இந்த உலகம் இது உருண்டை இல்லை என்று நம்பும் எனது மனது. என் தோழி இருக்கும் பொழுது நிரந்தரமாய் நீங்காமலே, நிழலுமின்றி நனையாமலே, ஒரு பறவை போல பறப்போம். அந்த சிகரம் இன்று தொடுவோம். நொடி பொழுது சாயும் வரை கவலை இல்லை, வாழும் வரை என்று இதயம் சொல்லும் எனக்கு. என் தோழி இருக்கும் பொழுது That's what has more and 100% show for the people that we born for glow. So many laughters ending in a drop. Friendship is worldwide, that's what makes smile. Every struggle present with a fearless heart. Recognize the journey, mindfulness. Care each other, different manner. Friendship is forever, that's what it better.
சரி, வெளியில நிக்கிற காரெல்லாம் யாரோடது? என் மாமாவோடது. ஆமா, இங்க வேற யாரும் இல்லையா? இங்கே ராஜு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். ஆனால் இங்கே வந்ததுலேருந்தே பார்க்குறேன், காணவே இல்லை. இங்கே வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். அஸ்வி அந்த பேக் எடுத்தா? அஸ்வி, யாரு? அஸ்வி, விளையாடாத. கால் பண்ண, நீ தான் ஆன்சர் பண்ணல. எப்போ கால் பண்ண? அன்னைக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், படத்துக்கு போகிறோம், நாங்கள் எல்லாம் போகிறோம், நீ வரையான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீ தான் வரல, பாப்போம் அப்படின்னு சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அன்னைக்கு கால் பண்ணா எப்படி? அன்னைக்கு முதல் நாள் உனக்கு சொன்னேன், நீ மிஸ் பண்ண.
ராகவி என்னாச்சு? எலும்பு ராகவி, எலும்பு. மதுவாஷி லைக் ராகவி. அங்க எல்லாரும் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு எனக்கு காசா வேணும். எங்க அப்பா கிட்ட எவ்வளவு வேணா கொடுப்பாரு. ப்ளீஸ் எங்களை விட்டு. நீ என்ன கேட்டாலும் நாங்க தந்துடுறோம். ப்ளீஸ் எங்களை விட்டுடு. எது கேட்டாலும் தருவியா? என் சந்தோஷம் எதில் இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையை ஒரு காலத்தில் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என் அம்மாண்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அன்புக்கு இலக்கணமே அவ தான். சின்ன குருவி குடுமாதி அழகான குடும்பம். சந்தோஷமாக இருந்தோம். ஒரு நாளில் என் வாழ்க்கையே மாறிச்சு. எல்லாமே சும்மா சுக்குநூறு உடைஞ்சு போச்சு. என் அம்மா என்னை விட்டு போனான். அந்த நொடி என் வாழ்க்கையே மாறிச்சு. தனிமை என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. என் அப்பா புது சொந்தத்தை தேடிக்கிட்டாரு. சித்தி உனக்கு இன்னொரு அம்மாவாக இருப்பான்னு சொன்னார். ஆனால் என் அப்பா கிட்டவே சித்தி நெருங்க விடலை. எதுக்கெடுத்தாலும் திட்டு, எல்லாத்துலேயும் குற்றம். என்னை போட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கினான். அப்பாட்ட என்னை வெறுக்கிற அளவுக்கு என்னென்னமோலாம் சொன்னான். என் வாழ்க்கையை மாற்றிட்டான். எல்லாத்தையும் இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துருந்துச்சு. என்னை சுற்றி இருந்த யாருக்குமே என்னை பற்றி அக்கறை இல்லை. அப்போ தான் முடிவெடுத்தேன், இது எல்லாத்தையும் பொறுத்து 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 ஒரு நாள் முடியாம ஆத்திரம் தீர அவளை குத்தியே கொண்டேன். அன்றைக்கு தான் கிடைச்சிச்சு ஒரு நிம்மதி. அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உணர்ந்தேன். அந்த அமைதி தான் என் சந்தோஷம். இந்த சமூகம் தப்பானது. நீங்க எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவங்க. என் சந்தோஷம் எதில் இருக்குன்னு கட்டியே உங்கள் சாவில் இறுதி நொடியில் வர அலறல், அந்த பயம், அதை பார்க்குறதுல என் சந்தோஷம் இருக்கு. ப்ளீஸ் எங்களை விட்டுடு. நீ என்ன இவன் கூட பேசிட்டு இருக்க? இவன்ட்ட கெஞ்சுறதுக்கு நாம செத்தே போயிடலாம். டேய், உன்னால என்னதான் செய்ய முடியும்? பாட்டு பொண்ணுங்களை கட்டி போட்டு தான் வீரத்தை காட்டுவியா? நீ மட்டும் இப்படியா இல்ல உன் குடும்பமே இப்படியா? நீ பாட்டு அது மூச்சு சத்தம் கூட கேட்கக்கூடாது. சத்தம் வந்துச்சு
அதே கதி தான். ஹலோ, பக்கத்தில் எங்கேயாச்சும் கடை இருக்கா? கடை பக்கத்தில் இல்லை, அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஃபோட்டோ கிடைக்குமா? தேங்க்ஸ் ப்ரோ. ஃபோட்டோ வாங்க போன கேர்ள் வந்துட்டா. தேங்க்யூ. சரி தங்கச்சி, கஷ்டப்படுத்திட்டேன் போல இருக்கு. இல்லைக்கா, பக்கத்தில் தான் கடை. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பக்கத்துலையா? பக்கத்தில் தான். அப்படியா? சரி, தேங்க்ஸ். கடை பக்கத்தில் இருக்கிற நேரம் ஏன் தூரம்னு சொல்லணும். ஏதோ இருக்குது, ராஜ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ ராஜ், எனக்கு ஒருத்தன் டவுட்டாக இருக்குது. அவன் பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்கான், உங்கள் சைடு தான் வரான். அவனுக்கு செக் பண்ணுங்கள். ஓகே, நான் பார்க்கேன். கேள சதீஷ், எங்கனிக்கா இங்கே ஒரு ஆள் டவுட்டாக இருக்கு. பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். அந்த சைட் பாரு, நான் இங்கே பார்க்குறேன். பலேஸ் நாய மாதிரி மோப்பம் பிடிச்சி வந்துட்டீங்களாடா. தப்பு பண்ணிட்டீங்க. சாவு கொடூரமாக இருக்கு.
மது இங்கே வந்திருக்க கூட அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்க கூட. அஸ்விதா, நாம் இனிமேலும் இங்கே இருக்க வேணாம். எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அஸ்வி நம்ம ஃப்ரெண்டு, அவளை கொண்டவனை சும்மா விடக்கூடாது. பெண்களோட சக்தி என்னன்னு காட்டுவோம். உயிர் இருக்கும் வரைக்கும் போராடுவோம். ஹலோ, சொல்லுங்க. என்னது? ஷிட். ஓகே, ஸ்பாட்டுக்கு டீம் அனுப்புங்க. நான் வந்துட்டே இருக்கேன். மேடம், மப்டியில் போயிருந்த 2 போலீஸ் மிஸ்ஸிங். அந்த ஏரியாவில் ஃபயரிங் சத்தம் கேட்டால் சொல்கிறாங்க. இது ஏதோ அந்த சைக்கோ கொலகாரண்ட வேலையாக தான் இருக்கும். அந்த ஏரியா விட்டு போயிருக்க வாய்ப்பில்லை. அந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணணும். உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. அதை ஃபுல்லாக ரவுண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஏரியாவை ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. எக்யூஸ்ட் எக்காரணத்தை கொண்டு தப்பி போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதிரடி ஃபோர்ஸை அனுப்பி வைக்கிறேன். பப்ளிக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபாஸ்ட்டாக வாங்க. எனக்கு பகையும் இருக்கும் முடியும் பறக்கும் இனியும் தொடரும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சுமி
ஒருத்தியும் உயிரோட போக முடியாது. உங்களுக்கு ஒன்றுமாக இல்லையே? நீங்களாம் படித்த பிள்ளைகள் தானே, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை? இந்த மாதிரி இடத்துக்கு தனியாக வருதா? உங்களால் ஒரு உயிர் ஷிட், இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்ட போயிடுச்சுன்னு உங்களால். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, வாங்க. சமீப காலமாக கொழும்பின் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக சிலர் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தனர். அதற்கு பின்னால் இருந்த மர்ம மனிதன் நேற்றைய தினம் போலீசாரின் தாக்குதலுக்குட்பட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவனை கைது செய்வதற்கு சிறப்பு பாதுகாப்பு படை ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது. அவனின் மாதிரி உருவம் போலீசாரால் தரப்பட்டுள்ளது. இவனை பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கவும். மேலும் இந்த மர்ம நபர் ஒரு சைக்கோ கில்லர் என்றும் இவனால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்வி, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃப்ரெண்ட் நீ. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் சாவுக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். உன் மரணம் தான் எங்களுக்கு வாழ்க்கையை புரிய வச்சுச்சு. எங்கள் அம்மா அப்பாவோட வழியை இப்போ தான் உணர்றேன். நீ எப்போவும் எங்கள் நினைவிலே இருப்ப. ஐ மிஸ் யூ ஸோ மச். உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை. ஹலோ சொல்லு. இன்றைக்கு நான் வேறு லேட்டாக இருந்தானே. இன்றைக்கு கணக்கு வேலை அடாக்கு முடிச்சுட்டு தான் வருவேன். ஓ ஓ மகள் வந்திருக்கணுமே. ஓ இந்த டைம் அங்கே நிற்கணுமே. நீ பயப்படாத, நான் ஒருக்கா ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கிறேன். நீ ஒரு டென்ஷன் ஆகாதையா, நான் உடனே விசாரித்து போட்டு உடனே சொல்கிறேன். இதுக்கு யோசிக்க தேவையில்லை சரியா? அவள் ஃப்ரெண்ட் யார்ட்டையாவது வீட்டை போயிருப்பாள். ஓ சொல்கிறேன். ஓகே.